ஈசாக்கின் 2 மக்களில் ஈசாவுதான் பெருசு. வேட்டைக்காரன், தந்தையின் கண்களின் பிரியம். ஆனால் யாக்கோபு அமைதியானவன். ஒரு நாள் பசியால் வருந்தும் ஈசாவு தனது முதினவனின் உரிமையை ஒரு பாத்திரம் சூப்புக்காக விட்டுவிடுகிறான். இதுவே யாக்கோபின் முதல் வெற்றி. காலம் செல்ல தந்தை இசாக் வயதாகி கண் இழக்கிறார். ஆசீர்வாதம் தர நினைக்கிறார். அப்போ யாக்கோபு தன் அம்மாவின் திட்டத்தால் ஈசாவாக வேடமிட்டு தந்தையின் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்கிறான். அது ஒரு வெற்றியும். ஈசாவு கொந்தளித்தான். இவன் உயிரோடு இருக்கும்போது நான் அமைதியாய் இருக்க மாட்டேன் என்று சபித்தான். பயந்த யாக்கோபு தன் வீட்டை விட்டு ஓடுகிறான். அருணோட இன்னொரு இரவு. கல் தலையணையாக வைத்து தூங்கும் யாக்கோபு. தேவன் பேசுகிறார். நான் உன் தந்தை ஆபிரகாமின் தேவன். உன்னோடு இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அது யாக்கோபுக்கான முதல் அழைப்பு, தேவனின் நம்பிக்கை. ஒரு இரவு யாக்கோபு தனியாக இருக்கிறான். இரவு முழுவதும் போராட்டம், வலியும், துடிப்பும், பயமும். ஆனால் யாக்கோபு ஒரு வார்த்தை மட்டும் சொல்கிறான், நான் ஆசீர்வாதம் இல்லாமல் உன்னை விடமாட்டேன் என்று. இனி நீ யாக்கோபு இல்லை, நீ இஸ்ரவேல், தேவனோடு போராடி வென்றவன். அந்த பெயருடன் புதிய வாழ்க்கையும் துவங்குகிறது. காலை உதித்தது. ஈசாவும் வருகிறான். ஆனால் இரத்தமும் வன்முறையும் இல்லை. மாறாக அரவணைப்பு, மன்னிப்பு, சமாதானம். யாக்கோபின் பயணம் அதுவே.